வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது. உசுர் இருந்தும் வா முதுகே குனிஞ்சு நிக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பே என் அன்பு தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறான் எங்களுடைய தலைவன். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களை ஆழ்ந்து இந்த தேர்தலை கூர்ந்து கவனித்து, எந்த பிள்ளைகளிடத்திலே நாடு இருந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும், இந்த நாடு வளர முடியும் என்று நம்பிக்கை வருகிறதோ அவர்களுக்கு கொடுங்கள். எங்களுக்கே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்கள் மகன் கேட்கவில்லை. இத்தனை காலமும் செலுத்தி பார்த்து விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே 5 ஆண்டு வாழ்ந்து விட்டீர்கள். அவர் அப்பாவுடைய ஆட்சியிலே பல முறை வாழ்ந்து விட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்து விட்டீர்கள். அவர் வழியிலே வந்த எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்களேன். இந்த நாட்டில் இந்த உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாற்றவில்லை என்றால் மரத்திலே கட்டி வச்சு அடியுங்களேன்.